ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் வந்து நீட் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் நேஷ்னல் டெஸ்ட் அபியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் வந்து இதை வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். நீங்கள் நீட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அல்லது வந்து JEE எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் ஒரு கட்டிங்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. நேஷ்னல் டெஸ்ட் அபியாஸ் அப்படிங்கிற மொபைல் ஃபோன் செயலியை அறிமுகம் செய்துள்ளது யார் அப்படின்னா NTA வந்து பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து டெஸ்ட்லாம் அவங்க தான் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீட்டு JEE இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் எல்லாமே அவங்க தான் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து சோதனை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இருந்தது சரிங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்போது முழுமை பெற்று மாணவர்களின் முழுமையான பயிற்சிக்கு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த நேஷனல் டெஸ்டிங் அபியாஸ் அப்படிங்கிறது டெஸ்டிங்காக ஒரு சில இடத்துல மட்டும் ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பகுதியிலையுமே ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த செயலியில் பார்த்திங்க அப்படின்னா JEE அதுக்கடுத்து நீட் சரிங்களா, கிட்டத்தட்ட JEEக்கு வந்து 193 மாடல் டெஸ்ட்டும் நீட்டுக்கு வந்து 204 மாடல் டெஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்கா சொல்லியிருக்காங்க. தற்போதைக்கு பார்த்திங்கன்னா JEEக்கு வந்து 63 வகை டெஸ்ட்டும் நீட்டுக்கு வந்து 59 வகை டெஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்கதா சொல்லியிருந்தாங்க. சரி, இது வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். இதுக்கு வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த அப்ளிகேஷன் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னா நம்ம ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நேஷ்னல் டெஸ்ட் அபியாஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, இந்த மாதிரி நீங்கள் வந்து டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லாகின் பேஜ் வரும் சரிங்களா. நீங்கள் ஆல்ரெடி மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு இதெல்லாமே செட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா லாகின் கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா சைன் அப்னு பக்கத்தில் இருக்கும். இந்த சைனப் பேஜ் வந்து கிளிக் பண்ணிங்க. சைனப் பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா இதான் வரும் உங்களுடைய நேமு. அதுக்கடுத்து நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ண விரும்புகிறீங்க, இன்ஜினியரிங்காக இங்கே சைடில் காட்டும். அதாவது இன்ஜினியரிங், மெடிக்கல், லெக்சர்ஷிப்பு, மேனேஜ்மெண்ட்டு, ஃபார்மசி இந்த மாதிரி காட்டும். நான் வந்து மெடிக்கல் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருந்தேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் சரிங்களா, அதை வந்து போட்டுருங்க. மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத வந்து கொடுத்துருங்க. சப்போஸ் நீங்கள் வந்து கோச்சிங் இன்ஸ்டியூட் வந்து போயிருந்தீங்க அப்படின்னா கோச்சிங் வந்து எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. அதுக்கடுத்து சிட்டி, டவுன் சரிங்களா. மோஸ்ட்லி எல்லா சிட்டியும் வந்து காட்டுறதில்ல. எனக்கு வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டில் ஒரு சிட்டி, டவுன் என்னோடய டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறது காமிச்சிச்சு சரிங்களா. நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிங்க. பாஸ்வேர்டு அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிச்ச நம்பர்ஸ் வந்து நீங்கள் ஏதாவது போட்டு என்ன பண்ணி வச்சிங்க செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளார என்ட்ரி பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா பயாலஜி சாப்டர் வைஸ் டெஸ்ட்டு, கெமிஸ்ட்ரி சாப்டர் வைஸ் டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட்டு இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்ஸு சாப்டர் வைஸ் டெஸ்ட்டு. நான் வந்து பயாலஜி கிளிக் பண்ணதில் பார்த்திங்கன்னா இதில் ஒரு சில டாபிக்ஸ் எல்லாமே வந்துச்சு. ஒவ்வொரு டாப்பிக்லையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 30 கொஷின்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. டைமிங் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 30 நிமிஷம் வந்து டைமிங் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம அந்த அப்ளிகேஷன் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுருக்கேன். நேஷ்னல் டெஸ்ட் அபியாஸ் அப்படிங்கிறது இது இந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. இது வந்து ஆல்ரெடி நான் லாகின் பண்ணதுனால இந்த பேஜ் போயிடுச்சு. நான் இப்போ வந்து பயாலஜி சாப்டர் வைஸ் அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓப்பன் பண்ணுறேன். இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான், எந்த ஒரு ஆட் இதெல்லாமே வராது. இப்போ நான் வந்து லிவிங் வேர்ல்டு டெஸ்ட் வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு சரிங்களா. ப்ராசஸ் ஆகி இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். டெஸ்ட் டெவிஸ் கன்ஃபர்மேஷன், are you ready to take this test on this device as you will not able to continue the same test in other device அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் வந்து கண்டினியூ கொடுத்துருக்குறேன். டோன்ட் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஜென்ரல் கைடன்ஸ் இது எல்லாமே நான் இது வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்போ நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். இது வந்து கொடுத்துக்கிறேன். ஐ எம் ரெடி டு பிகின் அப்படின்னு இருக்கும் சரிங்களா. இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க எவ்வளோ இது அப்படின்னு. டோட்டல் டூரேஷன் ஆஃப் திஸ் டெஸ்ட் பார்த்திங்கன்னா 30 நிமிஷம், 120 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 30 கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஏன்னா ஒரு கொஷனுக்கு 4 மார்க்ஸ் அப்படிங்கிறதுனால 120 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 1 இஸ் பயாலஜி கன்சிஸ்ட் ஆஃப் 30 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தி செக்ஷன் கண்டெயின் 30 கொஷின்ஸ் ஆஃப் சிங்கிள் சாய்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சாய்ஸ் மட்டும் தான் நீங்கள் பண்ண முடியும். 4 மார்க்ஸ் வந்து அலாட்டட் பண்ணியிருக்காங்க. 1 மார்க்ஸ் வில் பி டிடக்டட் சரிங்களா. டிடக்டட் ஃபார் ஈச் இன்கரெக்ட். 0 மார்க்ஸ் ஆர் கிவன் பார்ஷியல் ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஐ எம் ரெடி அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஏரோப்ளைன் மோடுக்கு கேட்கும் சரிங்களா. நீங்கள் அதை வந்து கிளிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பேக் பட்டனை அழுத்துறீங்க சரிங்களா. ஐ எம் ரெடி கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அபவுட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இதில் வந்தோடனே நமக்கு வந்து எக்ஸாம் இது வந்துடும் சரிங்களா. கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் தி ஃபாலோவிங் லெஸ் ஜென்ரல் கேரக்டர்ஸ் கம்பேர்டு டு ஜீனஸ் சரிங்களா. இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து ஆன்சர்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஸ்பீசிஸ் இந்த மாதிரி கொடுக்குறேன். சரியான ஆன்சர்ஸ் வந்து தெரியல, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கல. லெஸ் ஜென்ரல் கேரக்டர்ஸ் கம்பேர் டு ஜீனஸோட கம்பேர் டு இருக்கிறது மோஸ்ட்லி ஜீனஸ்லாம் சேர்ந்தது நம்ம வந்து ஃபேமிலி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதனால் ஃபேமிலி
அல்லது வந்து ஸ்பீசிஸ் இந்த 2 ஆப்ஷனில் வரும். சரிங்களா, உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா அடுத்த கொஷின்ஸ்க்கு வந்து போயிடும். அல்லது வந்து ரிவ்யூ லேட்டர் கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த கொஷின்ஸ்க்கு போயிடும். எனக்கு அடுத்தடுத்த கொஷின் வேணால் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். அல்லது கிளியர் கொடுத்தோம் அப்படின்னா இது வந்துடும். சரிங்களா, லாஸ்ட்டாக வந்து எக்ஸாம் எல்லாமே முடிஞ்ச பிறகு சேவ் அண்டு நெக்ஸ்ட் சரிங்களா இந்த மாதிரி கொடுத்துடலாம். அல்லது லாஸ்ட்டாக இங்கே மேலே பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படின்னு இருக்கும். இந்த சப்மிட் பட்டனை கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணிடும், சப்மிட் பண்ணிடும். வியூ ஃபீட்பேக் இதெல்லாமே பார்க்குறப்ப உங்களுக்கு மறுபடியும் ஓப்பன் செட்டிங்ஸ் இதெல்லாமே வந்துடும். நீங்கள் வந்து செட்டிங்கை வந்து என்ன பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த உங்களோட மெயின் பேஜுக்கு வந்துடும். சரிங்களா, நீங்கள் இந்த எவ்வளோ கொஷின்ஸ் வந்து ஆன்சர்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணி பார்த்துக்கலாம். சப்ஜெக்ட் வைஸில் நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, சப்ஜெக்ட் வைஸில் எவ்வளோ ஸ்கோர் வந்து நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆன்சர்ஸ் இதெல்லாமே பார்த்துக்கலாம். சரிங்களா, இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து சொல்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீசிஸ் சரிங்களா, ப்ளஸ் அவங்க எக்ஸ்ப்ளனேஷனுமே என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கரெக்ட் ஆன்சர் யுவர் ஆன்சர் சரிங்களா. நான் வந்து ஸ்பீசிஸஸ் ஃபேமிலியாக கன்ஃபியூஷனாக இருக்குன்னு சொன்னேன். இல்லை பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சரும் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஆன்சரும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த பேஜஸ் வந்தீங்கன்னா இப்போ செகண்ட் பிக் கொஷின்ஸ் வந்து அப்படின்னா கரெக்ட் ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பி, என்னென்னா ஆன்சரே பண்ணலை, எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதே மாதிரி தேர்ட் கொஷின் வந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கரெக்ட் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் கொஷின் எழுதி ஒரு மாடல் டெஸ்ட்டாக இது வந்து கண்டக்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா நிறையா கொஷின்ஸ் இருக்குது சரிங்களா. எல்லா கண்டென்ட்டுக்கும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா 35 இது கொடுத்துருக்காங்க. நான் 2 கண்டென்ட் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து மறுபடியும் அதை வந்து கூட என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணி சப்போஸ் வந்து டெஸ்ட் எழுதி பார்க்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். அல்லது கொஷின்ஸ் மட்டும் போதுன்னா நீங்கள் கொஷின்ஸ் ஆன்சர்ஸ் இது எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது இந்த விஷயம் வந்து தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மெசேஜ் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ அந்த அளவுக்கு ஹெல்ப்